ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் Altium சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பிசிபி டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக ஃபுல் வீடியோ கவர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து Altium சாஃப்ட்வேர் இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிடலன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவில் நான் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதெல்லாம் கவர் பண்ணல. நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஹவு டு டவுன்லோட் Altium சாஃப்ட்வேர்னு போட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி என் கூடவே பேரலாக நீங்களும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவை கொண்டு போகிறேன். ஷுவராக அட் த எண்ட் வந்து நீங்கள் இந்த Altium சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பிசிபியை சூப்பராக பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஃபஸ்ட்டு நம்ம சில பேசிக்ஸ்லாம் பார்த்துடலாம். பிசிபி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நார்மலாக சிம்பிள், ஃபுட் பிரிண்ட்டு, டாப் லேயர், பாட்டம் லேயர், டாப் ஓவர்லே, பாட்டம் ஓவர்லே, டாப் மாஸ்க்கு, பாட்டம் மாஸ்க்கு, டாப் பேஸ்ட்டு, பாட்டம் பேஸ்ட்டு, ட்ரில்லு அண்ட் கர்பர் ஃபைல், இதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லா ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து டயோடோட சிம்பிள். அப்புறம் இது வந்து ஃபுட் பிரிண்ட், டயோடோட ஃபுட் பிரிண்ட். இப்போ நீங்கள் இந்த டயக்ராமை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சிம்பிள்னால் என்ன, ஃபுட் பிரிண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இருக்க இந்த டெர்மினாலஜிஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்கிமேட்டிக் சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கான பிசிபி லேஅவுட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நீங்கள் நார்மலாக பிசிபியில் பார்க்குற இந்த மேலே இருக்கிற இந்த ட்ராயிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிம்பிள் லேஅவுட் இருக்குது பார்த்திங்களா, இது பேர் வந்து டாப் ஓவர்லேன்னு சொல்லுவாங்க. இதே இந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் வந்து பிசிபிக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து பாட்டம் ஓவர்லேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டாப் ஓவர்லே பிசிபியில் எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி இந்த மேலே வரைஞ்சிருக்க ட்ராயிங் வந்து டாப் ஓவர்லே. இதே இந்த ட்ராயிங் வந்து போர்டுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா அது பேர் பாட்டம் ஓவர்லே. இப்போ இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஓவர்லே எதுவுமே இல்லை, பின்னாடி எந்த ட்ராயிங்கும் இல்லை. ஸோ இந்த போர்டுக்கு பாட்டம் ஓவர்லே கிடையாது, வெறும் டாப் ஓவர்லே மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காப்பர் கனெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காப்பர் கனெக்ஷன்ஸை வந்து சில பேர் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே இந்த சில பேர் வந்து இந்த இன்கேஸ் சிங்கிள் பிசிபி லேயரில் இந்த காப்பர் ட்ரேஸ் வந்து பாட்டமில் இருந்துச்சுன்னா அது வந்து பாட்டம் லேயர்னு சொல்லுவாங்க. இல்லை இது இந்த காப்பர் ட்ரேஸ் வந்து டாப்பில் இருந்துச்சுன்னா டாப் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பிசிபிக்கு பாட்டம் லேயர் மட்டும்தான் இருக்குது, டாப் லேயர் இல்லை. நான் இந்த பிசிபி போர்டுக்கு நான் இப்போ இன்னொரு டாப் லேயர் கனெக்ஷன்ஸ் வரைகிறேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து டாப் லேயர் கனெக்ஷன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த பர்டிகுலர் பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயர் இது, டாப் ட்ரேஸ் வந்து இது. ஸோ இதை தான் வந்து டாப் லேயர், பாட்டம் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சால்டர் பேடு. நம்ம காம்பனன்ட்ஸை வச்சு சால்டர் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஏரியா தான் வந்து சால்டர் பேடுன்னு சொல்லுவாங்க. இந்த சால்டர் பேடு வந்து நம்ம டாப் சால்டர் பேடு, பாட்டம் சால்டர் பேடுன்னு பிரிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இது எல்லாமே ட்ரேஸோட கனெக்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த பாட்டம் லேயர் பார்த்திங்கன்னா அந்த பேடோட சேர்ந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதுக்கு டாப் பேடு, டாப் லேயர் பேடு, பாட்டம் லேயர் பேடுலாம் பிரிக்க தேவையில்லை. அது வந்து இந்த ட்ரேஸோடைய, அதாவது இந்த காப்பர் கனெக்ஷன்ஸோடைய அதையும் சேர்ந்து ட்ராயிங் மர்ஜ் ஆகிக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சால்டர் மாஸ்கிங். இந்த போர்டில் எங்கெங்கெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கோ அதெல்லாம் தான் சால்டர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம சால்டர் மாஸ்கிங் பண்ணலன்னா இப்படி இருக்க இந்த காப்பர் போர்டு வந்து இப்படி ஆகாது. இந்தமாரி சால்டர் மாஸ்க் பண்ணலன்னா போர்டு வந்து ஈஸியாக ஷார்ட் ஆகிடும். சால்டரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த காப்பர் ஏரியாலாம் வந்து சீக்கிரமாக கரோட் ஆகிக்கும். இப்போ சால்டர் மாஸ்க்குன்றது வந்து எந்தெந்த ஏரியாலாம் நம்ம சால்டர் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ட்ராயிங் வேணும். ஸோ அதுதான் வந்து சால்டர் மாஸ்க். ஸோ இப்போது இந்த போர்டில் பார்த்திங்கன்னா சால்டர் மாஸ்க்குன்றது வந்து இதுதான். இந்த எந்தெந்த இடத்துலாம் இந்த எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இந்த சால்டர் பேட் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம சால்டர் மாஸ்க் போடுறோம். இந்த சால்டர் மாஸ்க் வந்து சால்டர் பேடோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து ட்ரில்லுன்றது வந்து எந்தெந்த காம்பனன்ட்ஸ்க்கெலாம் ஹோல் தேவையோ அந்த காம்பனன்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதை வந்து .nc ஃபைலாக நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஏன் .nc ஃபைல்னால் நம்ம இந்த ஹோலில் வந்து சிஎன்சி மிஷினில் தான் நார்மலாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது போடுவாங்க. அப்போது இந்த .nc ஃபைல்ன்றது வந்து இந்த லொக்கேஷன் எந்தெந்த பாயிண்டில் ஹோல் இருக்கோ அந்தந்த பாயிண்ட்டெல்லாம் குறிக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிஎன்சி மிஷின் வந்து அந்த இடத்துலலாம் ஹோல் போட்டுக்கிட்டே வந்துடும். எதுக்காக இப்படி வந்து பாட்டம் லேயர்,
அப்புறம் சால்டர் மாஸ்க்கு, டாப் ஓவர்லே, அதுக்கப்புறம் ட்ரில் ஃபைலுன்னு தனித்தனியாக க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இது வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா தான் புரியும். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எல்லா லேயருக்கும் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் பிசிபி காப்பர் கிளாட்டில் வந்து இந்த டாப் லேயர் பாட்டம் லேயர்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அதை ஃபெரிக்ளோரைட் சொல்யூஷனில் எட்ச் பண்ணிவிட்டு, திருப்பியும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு, திருப்பியும் டாப் ஓவர்லே, பாட்டம் ஓவர்லே, சால்டர் மாஸ்கிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு, அப்புறம் சிஎன்சி மிஷினில் அந்த ட்ரில்லுக்கான ஜி கோடை எடுத்து ஃபீட் பண்ணி ட்ரில்லிங் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்டே கிடைக்கும். ஸோ கடைசியாக இந்த கர்பர் ஃபைலுன்றது என்னென்னா பிசிபி மேனுஃபேக்சரிங்காக க்ரியேட் பண்ண ஒரு ஃபைல் ஃபார்மேட்டு தான் .gbr. ஸோ எல்லாம் இந்த டாப் ஓவர்லே, பாட்டம் ஓவர்லே, டாப் லேயர், பாட்டம் லேயர் எல்லாமே வந்து .gbr ஃபைலில் கன்வெர்ட் பண்ணிப்போம். அப்புறம் இந்த ட்ரில் ஃபைலை மட்டும் .drl ஃபைலில், அது வந்து சிஎன்சி மிஷினில் லோட் பண்ணுறதுக்காக .drl ஃபைலில் ஜென்ரேட் பண்ணிப்போம். ஸோ நான் இப்போது எக்ஸ்ப்ளனேஷனுக்காக வச்சுருந்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து Altium சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. என் கூடவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செஷன் எண்டில் உங்களுக்கு வந்து Altiumல நீங்களும் நல்லா பிசிபி டிசைன் பண்ண கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பிரேக் எடுக்கிறதுனா பாஸ் பண்ணிவிட்டு பிரேக் எடுத்துக்கங்க. பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த விட்ஜெட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். சம்டைம்ஸ் ஏன்னா நம்மளே தெரியாமல் க்ளோஸ் பண்ணிடுவோம். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து இப்போ ஸ்கிமேட்டிக் தனியாக, பிசிபி தனியாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ராஜெக்டில் போய்ட்டு இப்போ பிசிபி ஸ்கிமேட்டிக் மட்டும் பண்ண போகிறீங்க. பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒருத்தர்கிட்ட காட்ட போகிறீங்கன்னா ஸ்கிமேட்டிக் ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டயக்ராம் மட்டும் வரைஞ்சி பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டலாம். அதேமாதிரி பிசிபி நான் சின்னதாக ஒரு பிசிபி பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு 2 காம்பனண்ட் வச்சு பண்ணுறேன்னா நீங்கள் ஈஸியாக பிசிபியை ஓப்பன் பண்ணி பிசிபியில் டேரெக்டாக நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ்லாம் பிசிபியை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் செப்ரேட்டாக பண்ணிங்கன்னா ஸ்கிமேட்டிக்கில் இருக்க டயக்ராம் வந்து பிசிபி கூட அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்தமாரி ஸ்கிமேட்டிக்கையும் பிசிபியும் ஒன்றா சேர்த்து பண்ணணுன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு பிசிபி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். பிசிபி ப்ராஜெக்ட்ன்றது வந்து ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் பிசிபி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த பிசிபி ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஸ்கிமேட்டிக் ஃபைலை க்ரியேட் பண்ணணும். அப்புறம் ஒரு பிசிபி ஃபைலை க்ரியேட் பண்ணணும். இப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிமேட்டிக்கில் இருக்க ட்ராயிங்கை வந்து பிசிபிக்குள்ளே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரி. இந்த லைப்ரரி ஃபைல் என்னென்னா நம்ம சொன்ன மாரி முன்னாடி ஒரு சிம்பிளுக்கும் ஒரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும் ஃபுட் பிரிண்ட். ஸோ லைப்ரரியில் வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் நம்ம சிம்பிள் ஃபுட் பிரிண்ட்லாம் நம்ம பண்ணி அது ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் வந்து இன்டெகிரேட்டட் லைப்ரரி. நம்ம பிசிபி ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பண்ணுற ஸ்கிமேட்டிக்கில் வந்து நம்ம இந்த இன்டெகிரேட் லைப்ரரியிலேருந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்த காம்பனண்ட்டோட சிம்பிள் ஃபுட் பிரிண்ட்டெல்லாம் நம்ம வந்து பிசிபி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிப்போம். ஸோ சில காம்பனண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி எல்லா காம்பனண்ட்டுக்கும் வந்து Altiumலேயே உங்களுக்கு லைப்ரரி இருக்கும். சில காம்பனண்ட்டுக்கு லைப்ரரி ஃபைல் நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே சிம்பிள் வரையணும், நீங்களே வந்து அதுக்கான ஃபுட் பிரிண்ட்டும் வரைஞ்சி நம்ம அந்த நம்மளோட பிசிபி ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் விட்ஜெட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் விட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் வந்து இங்கே பேனல் போய்ட்டு பேனலில் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் விட்ஜெட் வந்துடும். ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. நம்ம இந்த அடுத்து வந்து இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணுவோம். சேவ் ப்ராஜெக்ட் போய்ட்டு நான் வந்து இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ன்ட்டு நேம் வைக்கிறேன். நான் இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ண போகிறேன். ஸோ ப்ராஜெக்டோட நேமையும் வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .prj PCBன்னு க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் உள்ள ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் .prj PCB வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஃபைலும் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஹிஸ்ட்ரி ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் ப்ராஜெக்டை வந்து
எடிட் பண்ணி சேவ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேக்கப் ஃபைல் இங்கே க்ரியேட் ஆகிடும் ஜிப் ஃபைலில். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்காச்சும் உங்களுக்கு கரப்ட் ஆகிடுச்சு, ஏதாச்சும் ஃபைல் வந்து சரியாக சேவ் ஆகலை, கரப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய்ட்டு ப்ரீவியஸாக எது எடிட் பண்ணிங்களோ அந்த ஃபைலை எடுத்து நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்கிமேட்டிக்கும் பிசிபியும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்கிமேட்டிக் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதேமாரி ஃபைல் போய்ட்டு நியூ ஸ்கிமேட்டிக், ஃபைல் போய்ட்டு நியூ பிசிபி. ஸோ நான் ஒரு ஸ்கிமேட்டிக்கையும் ஒரு பிசிபியும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ஸ்கிமேட்டிக்கும் பிசிபியும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்குது. அடுத்து நம்ம இது ரெண்டுத்தையும் சேவ் பண்ணிக்கலாம். ஸ்கிமேட்டிக்கை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி சேவ் கொடுத்துக்குங்க. இதோட நேம் வந்து நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு க்ரியேட் பண்ணியாச்சு. அதேமாரி பிசிபியும் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். பிசிபியும் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பிசிபி டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதேமாரி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அப்புறம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. நான் திருப்பியும் இதை வந்து ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ப்ராஜெக்ட். நீங்கள் சேவ் ப்ராஜெக்ட் பண்ண பிறகு திருப்பியும் போய் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஜிப் ஃபைலு. இது வந்து உங்களுக்கு பேக்கப் ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு வாட்டி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேக்கப் ஜிப் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிமேட்டிக் டாக்குமெண்ட்டும் பிசிபி டாக்குமெண்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்கள் மொத்த ஃபைலோட டைரக்டரிக்குள்ளே இருக்க மொத்த ஃபைலுமே இதுதான். அடுத்து நம்ம ஸ்கிமேட்டிக்கில் வந்து ட்ராயிங் எடிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த விண்டோவில் நீங்கள் எது எடிட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி விட்ஜெட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் விட்ஜெட். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி விட்ஜெட் ஓப்பன் பண்ணுவோம். போயிட்டு பேனல் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விட்ஜெட் ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கீழே ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி விட்ஜெட்டில் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஃபில்டர் வந்து இங்கே இருக்கிறதும் சேம். இது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்ப்போம். செலெக்ஷன் ஃபில்டர். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி பேஜஸ். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கும் வேரி ஆகும். இப்போ வந்து இது வந்து ஷீட்டோட ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டேப்பில் இருக்கிறது வந்து கிரவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நான் பேக் ஷீட்டுக்கு போய்ட்டேன்னா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டேப்பில் இருக்கிறது வந்து ஷீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், கிரவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. ஸோ நீங்கள் இதுமாரி எந்தெந்த காம்பனண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கனாலும் அந்த காம்பனண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் வந்து அந்த காம்பனண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். அடுத்து இந்த ஷீட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இந்த ஜென்ரல்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். நார்மலாக இந்த ஹோல் Altium சாஃப்ட்வேர் வந்து 2 யூனிட்ஸில் ஒர்க் ஆகும். ஒன்று வந்து எம்எம், இன்னொன்று வந்து மில்ஸ். எம்எம்ன்றது உங்களுக்கு தெரியும். மில்ஸ்ன்றது வந்து 1000 மில்ஸ் ஒரு இன்ச்சஸ். ஸோ எம்எம் வந்து 1000 எம்எம் ஒரு மீட்டர். இந்த ஆப்பாம்ப் எடுத்துட்டிங்கன்னா பின் டு பின் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 0.1 இன்ச்சஸ் இருக்கும். 0.1 இன்ச்சஸ்னால் எவ்வளோ மில்ஸு? 100 மில்ஸ். ஸோ இதே வந்து எம்எம்மில் பார்த்தீங்கன்னா 2.56 mm இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 மில்ஸ்னால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லுங்கள்? 500 மில்ஸ்ன்றது 0.5 இன்ச்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கிளியராக. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மில்ஸில் வேணுமா இல்லை எம்எம்மில் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸில் ஜென்ரலுக்குள்ளே போய்ட்டு மில்ஸாக எம்எம்மான்னு சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வே வந்து நீங்கள் வியூக்குள்ளே போய்ட்டு டூபிள் யூனிட்டுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ கரண்ட் யூனிட் மில்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எம்எம்மில் இருந்துச்சுன்னா மில்ஸாக மாறிடும். இப்போ மில்ஸில் இருக்குது டூபிள் யூனிட் கொடுத்தா திருப்பி எம்எம்க்கு மாறிடும். ஸோ நீங்கள் இங்கே போய் ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வியூவில் போயும் டூபிள் பண்ணி யூனிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த விசிபிள் கிரிட்டில் வந்து இந்த ஐகான் மாதிரி இருக்கிறத எடுத்து விட்டிங்கன்னா கிரிட்டெல்லாம் போயிடும். அப்புறம் கிரிட்டோட வேல்யூஸை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்னாப் கிரிட்ன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்னாப் கிரிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த காம்பனண்ட்டை மூவ் பண்ணணுன்னா ஸ்னாப் கிரிட் யூஸ் பண்ணிங்கன்னா கிரிட்டில் மட்டும்தான் போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்னாப் ஆகும்.
ஸோ இதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் இதை எங்கே வேணால் ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன் ஸ்மூத் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கிரிட்டு ஸ்னாப் கிரிட் வந்து சம்டைம்ஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் ஆப்ஷன். பேஜ் ஆப்ஷனில் நீங்கள் வந்து பேஜ் சைஸு, இந்த சைடில் இருக்க கிரிட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. நான் கஸ்டம் சைஸ் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் கஸ்டம் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மார்ஜின் அண்ட் ஜோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்து விட்டிங்கன்னா மார்ஜின்லாம் போயிடும். அப்புறம் இது வந்து டைட்டில் பிளாக். ஸோ இங்கே கீழே வந்து டைட்டில் பிளாக் வேணும்னா இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கோங்க, வேணான்னா அதை எடுத்து விட்ருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஸ்கிமேட்டிக் பண்ணுறதுக்கான ஒரு லே அவுட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கிமேட்டிக் ட்ராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கான பிசிபியும் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் எங்கேருந்து எடுக்கணும்னா இங்கே காம்பனண்ட் சிம்பிள் மேலே போட்டுருக்கு பார்த்தீங்களா, பிளேஸ் பார்ட்டுன்ட்டு, அதை கிளிக் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து என்ன ஷார்ட் கீ வேணும்னா டபுள் பி, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பி அழுத்துனீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். செகண்ட் வாட்டி பி அழுத்துனீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான இந்த லைப்ரரி ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. மிஸ்லீனியஸ் டிவைசஸ், மிஸ்லீனியஸ் கனெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து நான் க்ரியேட் பண்ணது. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஆல்டிஎம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு காட்டும். ஒன்று மிஸ்லீனியஸ் டிவைஸ், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான டிவைசஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். டிரான்சிஸ்டரு, டயோட்ஸு, ரெசிஸ்டர்ஸ், அந்த மாதிரியான சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்லீனியஸ் கனெக்டர். மிஸ்லீனியஸ் கனெக்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த ஹெடர் பின்ஸு, அந்த மாதிரி டிபின்ஸ் கனெக்ஷன்ஸு, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து நிறைய ஐசிஸ் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கணுமான்னு கேட்டால் இருக்காது. இதில் கொஞ்சம் ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தேவை, இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர், பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் தேவை, ஏவிஆர் காம்பனன்ட்ஸ்லாம் தேவைன்னா நீங்கள் டெக்ஸாஸ் ஐசிஸ்லாம் தேவைன்னா நீங்கள் வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணி அதை எடுத்து நம்ம லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றது வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது நான் ஒரு சின்ன காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் பேட்ரி இங்கே டைப் பண்ணிங்கன்னா, ஸோ இது வந்து கனெக்டர்ஸில் இருக்குது. ஸோ கனெக்டரில் பேட்ரி இல்லை, டிவைசஸில் பேட்ரி ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ பேட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் ஐட்டம் ஐடி, அந்த டிசைனோட நேமு, அதோட சிம்பிள் இங்கே இருக்குது, அதோட ஃபுட் பிரிண்ட்டு கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். அதேமாரி ரெசிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள், அதோட ஃபுட் பிரிண்ட்டு. ஸோ நான் அது ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கலாம், ஒரு டயோட். ஸோ நான் ஒரு டயோடு எடுத்துக்கிறேன். அப்புறம் வேணும்னா ஒரு கெப்பாசிட்டர். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சில சாம்பிள் காம்பனன்ட்ஸ் சின்னதாக எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதை இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் அழுத்தினீங்கன்னா போதும், ரொட்டேட் ஆகிக்கும். காம்பனன்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் அழுத்திக்கணும். ஸோ இதுமாரி உங்களுக்கு மல்டிபிள் காம்பனண்ட் வேணும்னா சிம்பிளாக கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி போட்டிங்கன்னா போதும். ஒரு வாட்டி கண்ட்ரோல் சி அழுத்திட்டு அப்புறம் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ பேட்டரியை ரொட்டேட் பண்ணோன்னா ஸ்பேஸ் பார். நீங்கள் இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க என் கூடவே. சும்மா இது ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது, ஒரு மாதிரி ரெட் கலர் லைன் இருக்குது. இது எரரில் ஒரு ரெட் கலர் லைன் இண்டிகேஷன் மட்டும் காட்டுது. இதுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிக்னேட்டர், கமெண்ட்டுன்னு ரெண்டு நேம்ஸ் இருக்குது. டெசிக்னேட்டரில் வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இது வந்து 2 காம்பனண்ட் சேம் டெசிக்னேட்டர் நேமில் இருக்கிறதால எரர் காட்டுது. ஸோ நான் இதில் வந்து இந்த ரெசிஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு R1ன்னு சொல்லிட்டு நான் நேம் வைக்கிறேன். ஸோ இன்னொரு ரெசிஸ்டருக்கு நான் R2ன்னு நேம் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட், டெசிக்னேட்டர் கமெண்ட் இருக்குது. கமெண்ட்டில் வந்து இப்போ ரெண்டுமே ரெசிஸ்டர் தான்.
இப்போ பிசிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஓவர்லேயில் வந்து R1 R2 நமக்கு தேவையில்லை, ரெண்டுமே 1 கிலோ ஓம்ஸ்னால் நமக்கு 1 கிலோ ஓம்ஸ் தான் தேவை. ஸோ நீங்கள் நார்மலாக கமெண்ட்டில் வந்து அதோட வேல்யூஸை நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிபி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லா காம்பனண்ட்ஸ்க்கும் இன்னொரு பேராமீட்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூன்னு இருக்கும், அங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இது சும்மா ஜஸ்ட் எடுத்து விட்டுறேன். சில காம்பனண்ட்ஸ்க்கெலாம் இருக்காது, சில இந்த ரெசிஸ்டருக்கு கெப்பாசிட்டருக்கு அதுக்கெலாம் மட்டும்தான் வந்து அந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து கமெண்ட்லேயே வந்து அது ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் அதோட வேல்யூஸை. ஸோ இந்த R1க்கும் R2க்கும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயே அதோட வேல்யூ கொடுத்துட்டேன். நான் பிசிபி போர்டில் டிசைன் பண்ணும்போது நான் இந்த டெசிக்னேட்டர் வேல்யூ வந்து எடுத்து விட்டுட்டு இந்த கமெண்ட்டை மட்டும் வச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து எல்லா காம்பனண்ட்லேயும் 1K மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 1K இருக்கிற இடத்துல 1K ரெசிஸ்டர் வந்து நம்ம பிசிபியில் சொருவிக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த டெசிக்னேட்டர் கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் சும்மா காம்பனண்ட்ஸை பற்றி ஏதாவது பேசணுன்னா இங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம். மிச்சப்படி இது ப்ராப்பர்ட்டிஸில் வேறு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன். இந்த காம்பனண்ட் இந்த லேஅவுட்டில் எங்கே இருக்குன்றது வந்து லொக்கேஷன். ஸோ சரி, இந்த காம்பனண்ட் வந்து இந்த லேஅவுட்டில் எங்கே இருக்குன்றது வந்து லொக்கேஷன். ஸோ சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ அதுவும் எடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. இது வந்து நெட்லேருந்து நம்ம ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்கணுன்னா தான், நம்ம ஃபுட் பிரிண்ட்டை எடுத்துக்கணுன்னா தான் நம்ம லிங்க் யூஸ் பண்ணோம். ஸோ அதை நான் அது யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல அதிகமாக. இப்போ ஃபுட் பிரிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு காம்பனண்ட்டோட ஃபுட் பிரிண்ட்டும் நம்ம இதில் வியூ பண்ணிக்கலாம். அப்புறம் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைப்ரரிஸில் வேறு ஏதாச்சும் ஃபுட் பிரிண்ட் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம லைப்ரரிஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இந்த காம்பனண்ட்டுக்கு ஆல்ரெடி ஃபுட் பிரிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்டை நீங்கள் வந்து ஃபுட் பிரிண்ட்குள்ளே பார்த்துக்கலாம். அப்புறம் மிச்சபடி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. மாடல் ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை மாடல் கிராஃபிக்ஸ்லாம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் தான். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இந்த டெசிக்னேட்டர் கமெண்ட்ன்ற நேம் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வேணும்னா டெசிக்னேட்டரை பார்க்கணுன்னா காம்பனண்ட்டை கிளிக் பண்ணி இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் காம்பனண்ட் மேலேயே தெரியும். அது வேண்டாம்னா நீங்கள் எடுத்து விட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு மேலே இந்த ஒயர் சிம்பிள் ப்ளேஸ் ஒயர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் W கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ நான் இந்த கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். இது வந்து எல்லா போர்ட் டிசைனிங்லேயும் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது தான். ஸோ கண்ட்ரோல் W கொடுத்தா திருப்பி அந்த கனெக்ஷன்ஸ் வந்துடும். எஸ்கேப் கொடுத்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து போயிடும். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டேன், போயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு சிம்பிள் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கெலாம் நேம் கொடுத்துருவோம். இது வந்து சி கெப்பாசிட்டர் கேப்னு கொடுக்குறேன். அப்புறம் இது ஏதோ டயோடு வச்சுருக்கேன். இது சர்க்கியூட்லாம் வந்து செக் பண்ணாதீங்க, இது கண்டமணிக்கு சும்மா போட்டது. இது வந்து சும்மா இது டயோடு. இது பேட்டரிக்கு பேட்டரின்னு சும்மா கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன சர்க்கியூட் நம்ம வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணியாச்சு. அப்புறம் பிசிபி லேஅவுட் போவோம். பிசிபி லேஅவுட் போயிட்டிங்கன்னா அதேமாரி பிசிபிக்கான உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே வரும். அது வந்து ஸ்கிமேட்டிக்கில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஃபில்டர்ன்றது வந்து இந்த பிசிபியில் வந்து இது ரொம்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸ்கிமேட்டிக்கில் கூட இது ரொம்ப யூஸ் ஆகாது. பிசிபியில் வந்து கொஞ்சம் நிறைய காம்பனன்ட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ நீங்கள் ரெசிஸ்டர் மட்டும் செலக்ட் பண்ணோன்னா, காம்பனன்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணோன்னா காம்பனண்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வயா மட்டும் செலக்ட் பண்ணோன்னா வயா கிளிக் பண்ணிக்கலாம். ட்ராக்கை மட்டும் செலக்ட் பண்ணோன்னா ட்ராக் கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு மட்டும் வேணும்னா அப்படி ஸ்பெசிஃபிக்காக டெக்ஸ்ட்டு மட்டும் எல்லா டெக்ஸ்ட்டோட சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னா டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு அதோட சைஸ் எல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்துடும். அப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸோட சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செலெக்ஷன் ஃபில்டர் இது. ஸோ இது இங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னாப் ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்த மாதிரி தான். கிரிட்டில் ஸ்னாப் ஆகணுமா இல்லை வந்து ஸ்னாப் ஆகாமல் ஸ்மூத்தாக இருக்கணுமான்றதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் வந்து போர்டு இன்ஃபர்மேஷன். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து கிரிட் மேனேஜர். இது வந்து நமக்கு வந்து போர்டோட கிரிட் சைஸை
ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ போர்டோட கிரிட் வந்து எனக்கு வந்து 0.1 இன்ச்சஸ் வேணும்னா 0.1 இன்ச்சஸ்னால் 100 மில்ஸ். ஸோ 100 மில்ஸ் கொடுத்தோன்னா எனக்கு வந்து கிரிட் வந்து 100 மில்ஸுக்கு ஒரு கிரிட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது காம்பனண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிசைன் போகணும். ஸோ டிசைன் போயிட்டு இம்போர்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் எந்த ஸ்கீமேட்டிக்கோ அது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தந்த காம்பனண்ட்ஸு அதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே சும்மா நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்புறம் இது வந்து ரூம், இது நீங்கள் அன்கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகும்னா இது மாதிரி ஒரு ரூம் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். அது தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாம் வந்து பிசிபி லேஅவுட்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த பிசிபி சைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா அதுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா வியூஸில் போயிட்டு போர்ட் பிளானிங் மோடு, 2D லேஅவுட் மோடு, 3D லேஅவுட் மோடுன்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி 3 ஆப்ஷனாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர்ட் பிளானிங் பார்த்தீங்கன்னா டிசைனில் வந்து நிறையா அதுக்குன்னு போர்ட் சைஸ் எடிட் பண்ணுறதுக்கு எடிட் போர்ட் சைஸு, மாடிஃபை போர்ட் ஷேப்பு, மூவ் போர்ட் ஷேப்பு, அந்த மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இதே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே ஆப்ஷனாக வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிசைனில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொச்சன்னு போயிடும். அதனால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக 3 டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து போர்ட் பிளானிங் மோடுன்ட்டு, போர்டு எடிட் பண்ணுறதுக்கு வந்து போர்ட் பிளானிங் மோடில் போய் எடிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து 2D லேஅவுட் மோடு, இதில் போய்ட்டு நீங்கள் பிசி காம்பனன்ட்ஸோட ட்ரேஸ் வரைகிறது அது எல்லாமே இதில் பண்ணுங்கள். அப்புறம் 3Dயில் வந்து 3D வியூ கிடைக்கும். ஸோ ஒரு காம்பனண்ட்டுக்கும் இன்கேஸ் நம்ம 3D சிம்பிளும் வச்சுருந்தோன்னா இந்த 3D வியூவில் வந்து அழகாக மதர் போர்டு வந்து 3Dயில் அந்த மாதிரி தெரியும் போர்ட் லேஅவுட். இது வந்து மதர் போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பெரிய எலக்ட்ரானிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து 3D வியூவில் யூஸ் பண்ணி அழகாக காம்பனண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக ப்ளேஸ் பண்ணியிருக்குமான்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து பிசிபி சைஸை எடிட் பண்ணோன்னா போர்ட் பிளானிங் மோடுக்கு போயிட்டு, ஸோ அதுக்கு வந்து ஷார்ட் கீ வந்து ஒன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போர்ட் பிளானிங் மோடு போய்டும். 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2D வியூவுக்கு வந்துடும். 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3D வியூவுக்கு போய்டும். ஸோ நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன், போர்ட் பிளானிங் மோடு போயிட்டு போயிட்ட பிறகு என்ன பண்ணோன்னா டிசைனில் போயிட்டு எடிட் போர்ட் ஷேப். ஸோ எடிட் போர்ட் ஷேப் கொடுத்திங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போர்ட் சைஸை உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, போர்டை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எடிட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து நடுவில் போர்டில் வந்து ஒரு சர்க்கிள் டைப்பில் போர்டு வேணும், இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப்பில் போர்டு வேணுன்றதெல்லாம் நம்ம அழகாக எடிட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நான் வந்து போர்டு சின்னதாக்கியிருக்கேன். அப்புறம் 2 போயிட்டு 2 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உடனே 2D வியூக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு காம்பனண்ட்டும் வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸ்னாப் டு கிரிட்டு கொடுத்திங்கன்னா காம்பனண்ட்ஸ் வந்து கிரிட்டில் மட்டும்தான் அழகாக ப்ளேஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து அழகாக எங்கெங்கே தேவையோ காம்பனண்ட் அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதேமாரி காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டே ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிடும். சாரி. ஸோ நான் சும்மா காம்பனண்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ரவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது வந்து இப்போது சிங்கிள் லேயர் போர்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாட்டம் லேயரில் தான் வந்து ட்ரேஸ் வரைவோம். அதாவது காப்பர் கனெக்ஷன்ஸ் வந்து பாட்டம் லேயரில் இருக்கும். இதே வந்து 2 லேயர் டபுள் லேயர் போர்டுனா பாட்டம்லேயும் கனெக்ஷன்ஸ் வரும், டாப்லேயும் கனெக்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம இது வந்து சிங்கிள் லேயர் போர்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த காப்பர் கனெக்ஷன்ஸ் வரையும் போது போர்ட் லேயர் வந்து பாட்டம் லேயர் இங்கே கீழே வந்து இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ டாப் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா வரைய போகிற கனெக்ஷன்ஸ் வந்து டாப் லேயர் கனெக்ஷன்ஸாக இருக்கும். பாட்டம் லேயரில் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பாட்டம் லேயர் கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் ஒயரை சூஸ் பண்ணோன்னா இந்த சிம்பிள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் வரைய போகிறோம். அவ்வளோதான். ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காம்பனண்ட்டை கொஞ்சம் பேரலாக போட்டுக்கிறேன். நான் இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் பாட்டம் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயரை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இதோட ட்ராக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது.
ஸோ அதனால் நான் இந்த ட்ராக்கோட திக்னஸை வேரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டேபு ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ் பட்டன் கிடைக்கும். இது வந்து ஸ்கிமேட்டிக்லேயும் இதுமாரி பாஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன்ஸை ப்ராப்பர்ட்டிஸில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசிபி லேஅவுட்லேயும் வந்து இந்தமாரி டேப் அழுத்துனீங்கன்னா இந்த பாஸ் க்ரியேட் ஆகும். அப்புறம் நீங்கள் இங்கே போயிட்டு இதோட வித்து நான் எவ்வளோ வித்து வேணும், 1 mm வேணும்னா 1 mm க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வித்து வந்து இப்போ வந்து உங்களுக்கு 1 mm வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எத்தனை வாட்டி டேப் பண்ணி 1 mm சேஞ்ச் பண்ணாலும் இது வந்து 0.25 mmலேயே இருக்குது. இது ஏன்னா ரூல்ஸில் வந்து நான் மினிமமாகவே வந்து ட்ராக்கில் 0.25 mm தான் கொடுக்கணுன்ட்டு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நான் ரூலுன்ற கான்செப்டை வந்து நான் கொஞ்ச நேரம் பொறுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நான் இப்போயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூல் கான்செப்ட் பார்ப்போம். இதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்றேன். எஸ்கேப் கொடுத்துட்டு நீங்கள் டிசைனுக்குள்ளே போயிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இம்போர்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபுட் பிரிண்ட்னு கொடுத்து அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேஸோட வித் எவ்வளோ இருக்கணும், கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கணும், பிசிபியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து மேனுவல் ரவுட்டிங்கே பண்ண மாட்டோம், ஆட்டோ ரவுட்டிங் தான் பண்ணுவோம். ஸோ ஆட்டோ ரவுட்டிங்னா என்னென்னா இந்த ரவுட்டிங்லாம் எல்லாமே மொத்தமாகவே வந்து அதுவே வந்து ரவுட் பண்ணிக்கும். அதுக்கு வந்து நம்ம ரூல்ஸ் கொடுக்கணும். திக்னஸ் இவ்வளோ, மினிமம் திக்னஸ் இவ்வளோ யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கிளியரன்ஸ்னால் ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அது எல்லாமே நம்ம எதில் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா டிசைனுக்குள்ளே போயிட்டு ரூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரூல்ஸில் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். நான் வித்தில் போகிறேன். ஸோ டிசைனில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ், கிளியரன்ஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூட்டிங் போவோம். ரூட்டிங் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து வித்தில் பார்த்திங்கன்னா மினிமம் வித்து 0.254 mm இருக்குது, மேக்ஸிமம் வித்து 0.254 இருக்குது, ப்ரிஃபர்டும் வந்து 0.25. இது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மினிமமே நமக்கு வந்து 1 mm கிட்ட வேணும். அப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப் டு 2 mm கூட நீ ட்ரா பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு வித்து வந்து நம்ம 1 mm கொடுக்குறோன்னு வச்சுங்க. 1 mm கொடுத்து அப்ளை கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ வித்து மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ ரவுட்டிங் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஒயர் கிளிக் பண்ணுறேன். ஒயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 mmக்கு ட்ரேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஆட்டோ ரவுட்டிங்கிற கான்செப்ட், இது வந்து ஜஸ்ட் நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரவுட்டிங் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். இது ஒயரை கிளிக் இந்த கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதேமாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் அதோட டாப் லேயராக பாட்டம் லேயராக எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ரூட்டிங்ன்றது வந்து எப்படி பண்ணோன்னா ரூட்குள்ளே போயிட்டு ஆட்டோ ரூட்குள்ளே போயிட்டு ஆல் கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ரூல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி அந்த டிசைனில் போயிட்டு ரூல்ஸ் கிளிக் பண்ணது வந்து ஆப்ஷன்ஸ் இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து எடிட் லேயர் டைரக்ஷன் வந்து நம்ம வந்து வெறும் பாட்டம் சிங்கிள் லேயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் லேயர் யூஸ் பண்ணுறதால டாப் லேயரை வந்து நாட் யூஸ்டுன்னு செட் பண்ண போகிறோம். அப்புறம் பாட்டம் லேயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அப்ளை கொடுத்துட்டு நம்ம ரவுட் ஆல் கொடுத்துடலாம். ஸோ ரூட் ஆல் கொடுத்துட்டோடனே என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதே வந்து ட்ரேசிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த பேடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் இந்த 2 பேடையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 பேடையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோல் சைஸ் வந்து 1 mm கொடுக்க போகிறேன். ஸோ 1 mm கொடுத்துட்டு அப்புறம் பேடோட சைஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஒன்று வந்து ஹோல் இன்ஃபர்மேஷனில் ஹோல் சைஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். சைஸ் அண்ட் ஷேப்புக்குள்ளே போயிட்டு நான் இது வந்து கொஞ்சம் பெரிய பேடாக மாற்ற போகிறேன். ஸோ 2 mm வித்து 2 mm ஹைட் கொடுக்குறேன். ஸோ அதேமாதிரி பேட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் அண்ட் சைஸ் முடிஞ்சு பேஸ்ட் மாஸ்க், சால்டர் மாஸ்க்குன்னு இருக்குது. ஸோ சால்டர் மாஸ்கில் போய்ட்டு நான் மேனுவலில் போய்ட்டு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 0.2 mm. ஸோ சால்டர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 0.2 mmக்கு வந்து கொஞ்சம் சால்டர் மாஸ்க் வந்து அடிஷ்னலாக இருக்குது பேடை விட. ஸோ அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பேஸ்ட் மாஸ்க்
இங்கே பேஸ்ட் மாஸ்க்குன்னு இருக்குது. இந்த பேஸ்ட் மாஸ்க் எதுக்குன்னா இது வந்து ஒரு ஸ்டென்சில் க்ரியேட் பண்ணுவாங்க. இது வந்து எஸ்எம்டி சால்டரிங்காக யூஸ் பண்ணுறது பேஸ்ட் மாஸ்க். ஸோ அது நான் இப்போ கவர் பண்ணல. அதுவும் அதே மாதிரி தான், இது ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணோம். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் ஆன போர்டை எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்டென்சில் மாரி கொடுப்பாங்க. அந்த ஸ்டென்சில் வந்து இந்த பேஸ்ட் மாஸ்கிங் பண்ண இடத்துல அப்படியே அது மேலே லேஅவுட் வச்சுட்டு நீங்கள் வந்து சால்டர் பேஸ்ட்டை வந்து அப்படியே அதில் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ பேஸ்ட் மாஸ்க்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அது நம்ம இப்போது யூஸ் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதாங்க, போர்டு இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா போர்ட்லேயும் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து பாலிகான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பாலிகான் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிரவுண்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வந்து வராமல் இருக்கும். இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் கம்மியாகும். அதனால் வந்து பாலிகான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாலிகானை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே இருக்க இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு பாலிகான் போர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் பாலிகானை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த போர்ட் ஷேப்புக்கே வந்து நான் பாலிகான் க்ரியேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இந்த பாலிகான் க்ரியேட் ஆகிடும். இந்த பாலிகான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது டாப் லேயர் வேணுமா பாட்டம் லேயர் வேணுமான்றதுலாம் மாற்றிக்கலாம். நீங்கள் இது ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாலிகானை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிகான் ஆக்ஷன் வரும். ஆக்ஷனில் ரீபோர் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த பாலிகான் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த பாலிகான் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பிளேன் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நான் எந்த கிரவுண்டும் கொடுக்கல. ஸோ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ்க்கு வந்து ஒரு கிரவுண்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஒயருக்கு இதேமாரி கண்ட்ரோல் W கொடுத்திங்கன்னா ஒயர் கிடச்சிரும். கிளிக் பண்ணி நான் இங்கே கிரவுண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு நெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் கிரவுண்டுன்னு சொல்லி. நான் இது வந்து இப்போ பிசிபியில் இம்போர்ட் பண்ண போகிறேன். பிசிபியில் அதேமாரி டிசைன் போயிட்டு இம்போர்ட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா இந்த நெட்டு கிரவுண்டுன்ற ஒரு நெட்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு, அது ஆட் பண்ணுமான்னு கேட்குது. எக்ஸிக்யூட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த நெகட்டிவ் வந்து கிரவுண்டாக இருக்குது. இப்போ நான் இந்த பாலிகானையும் வந்து கிரவுண்ட் ஆகணும்னா பாலிகானை கிளிக் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸில் நெட்டுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாருங்கள். மிச்ச ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ இதில் வந்து மொத்தம் கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ் தான். நெட்டுன்னு இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே டாப் லேயராக பாட்டம் லேயரான்னு க்ரியேட் பண்ணோம். அப்புறம் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பாலிகானை போர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நெட்டுக்குள்ளே போயிட்டு இதை வந்து கிரவுண்டுன்னு கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த பாலிகான் வந்து இப்போ கிரவுண்டு பாலிகான் ஆகிடுச்சு. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி பாலிகான் ஆக்ஷன் போயிட்டு ரீபோர் ஆல்னு கொடுத்தேன்னா இந்த பாலிகான் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு பின்னோட இங்கே கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பாலிகான் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாலிகான் வந்து எனக்கு எப்படி கனெக்ட் ஆகணுன்னா இந்த கிரவுண்ட் லைன் ஃபுல்லாமே வந்து பாலிகானில் அப்படியே மெர்ஜ் ஆகிக்கணும். இந்தமாரி ஸ்மால் கனெக்ஷன்ஸ்லாம் வேணான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. டோன்ட் போர் ஓவர் சேம் நெட் ஆப்ஜெக்ட், போர் ஓவர் ஆல் சேம் நெட் ஆப்ஜெக்ட், போர் ஓவர் சேம் நெட் பாலிகான் ஒன்லின்னு இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக வந்து போர் ஓவர் சேம் நெட் பாலிகான் ஒன்லின்னு இருந்துச்சு. நம்ம வந்து போர் ஓவர் ஆல் சேம் நெட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் பாலிகான் ஆக்ஷன் போயிட்டு ரீபோர் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் கிரவுண்ட் வந்து பாலிகான் உடைய மெர்ஜ் ஆகிடுச்சு அப்படியே. இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் ஓவர் சேம் நெட் பாலிகான் ஒன்லின்னு என்ன அர்த்தம்னா இதேமாரி 2 பாலிகான் இருக்குது, ரெண்டுமே நெகட்டிவ் கிரவுண்ட் பாலிகான் இருக்குன்னா அப்போ வந்து அந்த 2 பாலிகானையும் அந்த இடத்துல மர்ஜ் பண்ணிவிடுங்கன்னு ஆப்ஷன். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பாலிகான் தான். நமக்கு வந்து நெட்டு கூட அதில் எல்லா நெட்டு கூடயும் வந்து அது மர்ஜ் ஆகிக்கணுன்னு தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பாலிகான் கூட மர்ஜ் ஆகிடுச்சு. அப்புறம் ரிமூவ் டெட் காப்பர்ன்றது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ஸில் வந்து சம்டைம்ஸ் நடுவில் வந்து ஒரு சின்ன பாலிகான் க்ரியேட் ஆகும். அது வந்து இந்த வெளியில் இருக்க பாலிகான் கூட டச்சே இருக்காது. அப்படின்னும் போது அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ அந்த ஆப்ஷன் நான் இதில் காட்ட முடியாது. நெக்ஸ்ட் வந்து இது ரிமூவ் ஐலாண்ட் லெஸ் தென் த ஏரியா. ஸோ இதுமாரி ஏதாச்சும் ஒன்று ஐலாண்ட் ஏரியா க்ரியேட் ஆச்சுன்னா இவ்வளோ ஏரியாக்குள்ளே இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்கன்ற ஒரு ஆப்ஷன் இது.
இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நான் இந்த பர்டிகுலர் போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கொஞ்சம் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரியான ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா பாலிகான் போகிறப்போ இந்த மாதிரி பிட்டெல்லாம் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்கு மேலே இருந்தால் கிளியர் பண்ணிடணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா ரிமூவ் ஐலாண்ட் லெஸ் தென் இன் ஏரியா, இந்த இவ்வளோ ஸ்கொயர் எம்எம்எஸ் ஏரியாவோட ஜாஸ்தியாக இருந்தால் கம்மியாக இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுங்கன்ற மாரிலாம் ஆப்ஷன் இது. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கல. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து டிசைனுக்குள்ளே போயிட்டு ரூல்ஸ்குள்ளே போயிட்டு இந்த பிளெயின்குள்ளே போனீங்கன்னா பாலிகான் கனெக்ட் ஸ்டைலுன்னு இருக்கும். ஸோ இந்த பிளெயின் தான் வந்து பாலிகானு. பிளெயின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் பிளெயின் என்னன்ட்டு. ஸோ இந்த பாலிகான் கனெக்ட் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு பாலிகான் கனெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி கனெக்ட் எப்படி இருக்கணுன்றது வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக ரிலீஃப் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. ரிலீஃப் கனெக்ஷன்னா என்னென்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கனெக்ட் பாருங்கள், பாலிகானும் வந்து இந்த கிரவுண்டு பேடும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா ரிலீஃபில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. நான் இதை அப்படியே ஃபுல்லாகவே டைரக்ட் கனெக்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு வந்து டிசைனுக்குள்ளே போயிட்டு ரூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிலீஃப் ஆப்ஷனை வந்து நீங்கள் டைரக்ட் கனெக்ட் மாற்றிக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நம்ம ரூல்ஸ்லேயே டிஃபைன் பண்ணிட்டோம். எந்த ஒரு பாலிகான் க்ரியேட் பண்ணிங்கனாலும் அந்த பாலிகான் வந்து பேடோட கனெக்ட் பண்ணும்போது டைரக்ட் கனெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நான் இந்த பாலிகானை செலக்ட் பண்ணிவிட்டு ரீபோர் ஆல் கொடுக்குறேன். ஆல் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே டைரக்ட் கனெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இன்னொரு பாலிகான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ரீபோர் பண்ணாலும் இதோட கனெக்ஷன்லாம் டைரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு பார்த்திங்களா, காப்பர் கனெக்ஷன், அதெல்லாம் வந்து பாலிகான் கூட மர்ஜ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நான் ரூல்லேயே டிஃபைன் பண்ணிட்டேன். டிசைனுக்குள்ளே போயிட்டு ரூல்ஸ்குள்ளே போயிட்டு பாலிகான் வந்து டைரெக்டுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸோ அது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் தான் வந்து இது கொடுத்துருக்கேன். ஸோ போர் ஓவர் ஆல் சேம் நெட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிளெயின் பற்றி சொன்னேன். இந்த டிசைனுக்குள்ளே வந்து ரூல்ஸில் வந்து பிளெயின் என்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிளெயின்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா மல்டிலேயருக்கு யூஸ் ஆகும். மல்டிலேயரில் வந்து நம்ம பாசிட்டிவ் பிளெயின், பவர் பிளெயின், கிரவுண்ட் பிளெயின் அதுமாரிலாம் லேயர்லேயே வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து இந்த பிளெயின் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ நம்ம அதை கவர் பண்ண போகிறதில்ல. அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மல்டிலேயர் போகும்போது தான் அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை கவர் பண்ணல. சம்டைம்ஸ் வந்து இந்த பாலிகான் வந்து செலக்ட் ஆகவே ஆகாது. அது ஏன்னா சம்டைம்ஸ் இங்கே வந்து நான் டாப் லேயர் கிளிக் ஆகிருக்கு. டாப் லேயர் கிளிக் ஆகும்போது டாப் லேயர் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும். இது வந்து பாலிகான்லாம் வந்து இந்த பாட்டம் லேயர் வந்து பேக்கில் போயிடும். அப்படின்னும் போது நம்ம எதுவுமே கிளிக் பண்ண முடியாது. ஸோ இந்த இது கிளிக் பண்ணோன்னா செக் பண்ணிக்கோங்க பாட்டம் லேயர் வந்து செலக்ட் ஆகிருக்குன்ட்டு. செலக்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து பாலிகான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக அதை செலக்ட் பண்ண முடியும். ஸோ சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் வரும். தெரியாமல் நம்ம டாப் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன தான் கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த பாலிகானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பாலிகானை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த போர்டில் நீங்கள் உங்கள் கம்பெனி நேம் அதெல்லாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டாப் ஓவர்லேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப் ஓவர்லே செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸில் உங்களோட கம்பெனி நேம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த போர்டு வந்து எப்படி நம்ம கர்பர் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ் போங்க. ஃபைல்ஸ் போயிட்டு ஃபேப்ரிக் அவுட்புட் போயிட்டு கர்பர் X2 ஃபைல்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து ஃபார்மேட் வந்து 2:6ன்றது லேட்டஸ்ட்டு ஃபார்மேட்டு. அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னென்ன ஃபைல்ஸ் உங்களுக்கு வேணுன்றது. இப்போ வந்து இது வந்து சிங்கிள் லேயர் போர்டு தான். அப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா பாட்டம் லேயர் வேணும். ஸோ பாட்டம் லேயருக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து பாட்டம் சால்டர் வேணும். பாட்டம் சால்டருன்றது வந்து நான் சொன்னேன் சால்டர் மாஸ்கிங் பண்ணுறதுக்கு அந்த பேடோட கொஞ்சம் பெருசாக வந்து சால்டர் மாஸ்க் இருக்கும்னு சொன்னால அந்த 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 இது தான் வந்து பாட்டம் சால்டர். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பாட்டம் ஓவர்லே வேணுமா வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா ஓவர்லே வந்து டாப்பில் தான் இருக்கும். ஸோ சிங்கிள் பிசிபி போர்டில் வந்து பாட்டமில் வந்து உங்களுக்கு ட்ரேஸ் எல்லாமே இருக்கும். டாப்பில் உங்களுக்கு வந்து ஓவர்லே இருக்கும், அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து என்ன வேணும்னா டாப் ஓவர்லே தான் வேணும். ஸோ நம்ம வந்து டாப் ஓவர்லே செலக்ட் பண்ணிட்டோம். பாட்டம் லேயரு பாட்டம் சால்டர் செலக்ட் பண்ணிட்டோம்.
பாட்டம் பேஸ்ட் வந்து SMD காம்பனன்ட்ஸ்க்கு தான் தேவைப்படும். ஸோ நம்ம அது யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பாட்டம் ஓவரில் வந்து பாட்டம்லேயும் ஏதாச்சும் ட்ராயிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டம் ஓவரில் செலக்ட் பண்ணலாம். ஸோ பாட்டமில் வந்து எந்த ஒரு மார்க்கிங்ஸும் இல்லை. ஸோ நான் இது செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்பர் போர்டு ப்ரொஃபைல், கர்பர் போர்ட் ப்ரொஃபைலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா இப்போ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நீங்கள் கம்பெனியில் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பெரிய காப்பர் கிளாடில் வந்து உங்கள் சர்க்கியூட்டும் இருக்கும், இன்னொருத்தரோட சர்க்கியூட்டும் இருக்கும். அப்போ வந்து உங்கள் சர்க்கியூட்லாம் அப்படியே ஃபுல் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்ட பிறகு அப்புறம் உங்கள் போர்டை கட் பண்ணணுன்னா இந்த கர்பர் போர்ட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த போர்டை கட் பண்ணி எடுத்துரும். ஸோ கர்பர் போர்ட் ப்ரொஃபைலையும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரில் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இருக்குது. நான் பிளேட்டட் த்ரூ ஹோல் ட்ரில்ஸு, இது வந்து பிளேட்டட் த்ரூ ஹோல் ட்ரில்ஸு. நார்மலாக வந்து பிளேட்டட் த்ரூ ஹோல் ட்ரில்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக டபுள் சைடட் பிசிபிக்கு மட்டும்தான் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் சைடட் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ நான் பிளேட்டட் த்ரூ ஹோல் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் போட்ட பிறகு ஹோல் போட்டுச்சுன்னா இப்போ டபுள் சைடட் போர்டில் வந்து மேலேயும் காப்பர் கிளாட் இருக்கும், கீழேயும் காப்பர் கிளாட் இருக்கும். இப்போ நடுவில் இருக்க அந்த ஹோலுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உள்ளேயும் ஒரு கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அந்த ஹோலில் வந்து டாப்பும் பாட்டமும் வந்து உள்ள ஒரு தின் லேயர் ஆஃப் லெட் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது டாப்பும் பாட்டமும் வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து பிளேட்டட் த்ரூ ஹோல்குள்ளே வந்து லெட் பிளேட்டிங் வந்து அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இது. அப்புறம் நான் பிளேட்டட் த்ரூ ஹோல்ன்றது வந்து வெறும் ஜஸ்ட் ஹோல், அதுக்கு நடுவில் வந்து டாப்பும் பாட்டமும் வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. ஸோ இது டபுள் லேயர் பிசிபிக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் வந்து சிங்கிள் லேயர் பிசிபிக்கு நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பிளேட்டட் த்ரூ ஹோல் வந்து ட்ரில்லை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போது இந்த போர்டை வந்து கர்பர் ஃபைலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைலுக்கு போங்க, எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள், கர்பர் கிளிக் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் RS274X வந்து டிஃபால்ட் ஆப்ஷன். ஸோ இது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கர்பர் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். நம்ம வந்து லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் இந்த கர்பர் ஃபைலை க்ரியேட் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கர்பர் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் லொக்கேஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கர்பர் ஃபைல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கர்பர் ஃபைலை வந்து நீங்கள் ஜிப் பண்ணிவிட்டு JLPCBலையோ எந்த ஒரு ஆன்லைன் PCB ஸ்டோர்ஸ்க்கும் வந்து நீங்கள் அந்த ஜிப் பண்ண ஃபைல் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அங்கே போர்ட் ப்ரொடக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். நான் திருப்பி இந்த ஃபைல்ஸ்குள்ளே போயாச்சு. நான் இதெல்லாம் இந்த பிளெயினெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த ரூட்டை ஃபுல்லாமே வந்து ரிமூவ் பண்ணோன்னா என்ன பண்ணலான்னா ரூட்குள்ளே போங்க, அன்ரூட் ஆல் கொடுத்திங்கன்னா எல்லாமே திருப்பியும் போயிடும். இப்போ நம்ம இதே போர்டை வந்து டபுள் லேயர் போர்டாக க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்கள் ரூட் போயிட்டு ஆட்டோ ரூட் ஆல் கொடுங்க. எடிட் லேயர் ஆப்ஷன்ஸில் டாப் லேயர் நாட் யூஸ்டுன்னு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஆட்டோமேட்டிக்குன்னு க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே, ரூட் ஆல் கொடுத்துட்டோம். ரூட் ஆல் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த ப்ளூவில் இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு பாட்டம் லேயர், ரெட்டில் இருக்கிறது உங்களுக்கு டாப் லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு காப்பர் கனெக்ஷன்ஸ் மட்டும் டாப் லேயரில் க்ரியேட் ஆகிருக்கு. இதை நம்ம கர்பர் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபைல், ஃபேப்ரிக் ஆப்ஷன், கர்பர் X2 ஃபைல். இங்கே போய்ட்டு நம்ம இப்போது டாப் சால்டரும் கிளிக் பண்ணணும், டாப் லேயரும் கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் அவ்வளோதான். டாப் ஓவர்லே ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கு, பாட்டம் ஓவர்லே ஒன்றும் கிடையாது, டாப் ஃபேஸ்ட்டுக்கு தேவை கிடையாது. ஸோ இது ரெண்டும் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் ட்ரில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி க்ரியேட் பண்ணது ஓகே. ஸோ ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேம் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. கேம் ஃபைலில் நீங்கள் பேனல் போயிட்டு கேம் டேஸ்டிக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். டாப் லேயர் என்ன, பாட்டம் லேயர் என்னன்னு நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ டாப் லேயர் இதுதான், இது பாட்டம் லேயர். அதுக்கப்புறம் இது சால்டர் மாஸ்க்கு, உங்களுக்கு டாப் ஓவர்லே டாப் சால்டரும் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ எப்படி பாட்டம் சால்டரோ அதேமாரி டாப் சால்டரும் தேவை. ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ட்ரில் ஃபைல். ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம இப்போ கர்பர் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸ்போர்ட் போங்க, கர்பர், இது வந்து RS274X என்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இந்த எல்லா ஃபைல்ஸும் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணுன்னு கேட்குது, ஆல்ரெடி கொடுத்த பார்த்தே இருக்குது. ஓகே கொடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்து அந்த பாத்தில் நமக்கு வந்து கர்ப்பர் ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கர்ப்பர் ஃபைல்ஸை நீங்கள் ஜிப் பண்ணிவிட்டு JLPCBயில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டபுள் லேயர் சிங்கிள் லேயர்லாம் ஆட்டோ ரூட்டிங் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் சர்க்யூட் காம்ப்ளிகேஷன் போக போக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதேமாரி வந்து உங்களுக்கு நிறைய பேட்ரி பின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி 2 பின்ஸ் வந்து நிறையா இருக்குது. எல்லா பின்னையும் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா இந்த சிங்கிள் பின்னை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் சிமிலர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இதில் வந்து எந்தெந்த ஃபைல்லாம் பேட் ஹோல் சைஸ் வந்து 0.9 இருக்கோ அது எல்லாமே செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரியான இது ஆப்ஷன். எனி கொடுத்துருக்குல்ல சேம் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த பேடெலாம் 0.9 mm ஹோல் இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்தமாரி செலக்ட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபைல் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் எதனா இருந்தால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரியான ஆப்ஷன் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் சைஸ் 1 mm இருக்குது. ஸோ இதில் வந்து சேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா எதெல்லாம் 1 mm ஹோல் இருக்கோ அதெல்லாம் வந்து செலக்ட் ஆகிடுது. ரெண்டும் 1 mm ஹோலில் இருக்குது, அதனால் செலக்ட் ஆகிடுச்சு. இது ரெண்டும் 0.9 mm ஹோலில் இருக்குது, அதனால் 0.9 சர்ச் பண்ணும்போது இது செலக்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஹோல் சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இதெல்லாம் செலக்ட் ஆகலை. ஸோ ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா தெரியும். ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய்ட்டு ஹோல் இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 0.85 ஹோலில் இருக்குது, அதனால தான் இதெல்லாம் முன்னாடி செலக்ட் ஆகலை. இதுவும் வந்து 0.85ல் இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்படி செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபைல் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஹோல் சைஸ் வந்து 0.5ல் இருக்கிற எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேம் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னா இப்போ 1 2 3 4 இந்த 4மே ஹோலும் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த 4 ஹோலும் வந்து 0.85 mmல இருக்குது. ஸோ அதனால் இது 4ம் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்தமாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போர்டு டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சில டைமில் வந்து நீங்கள் மேனுவல் ரூட்டிங் கொஞ்சம் பண்ணுவீங்க, அப்புறம் ஆட்டோ ரூட்டிங் கொஞ்சம் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங்கில் நான் இப்போ வந்து மேனுவல் ரூட்டிங்கில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு இதை எல்லாமே அன்ரூட் பண்ணிடலாம். அன்ரூட் ஆல். ஸோ எல்லாமே அன்ரூட் பண்ணியாச்சு. அன்ரூட் பண்ணிவிட்டு நான் மேனுவல் ரூட்டிங் வந்து சிலது பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் நான் மேனுவல் ரூட்டிங் பண்ணுறேன். இப்போ மிச்சது எல்லாமே எனக்கு ஆட்டோ ரூட்டிங்கில் வேணும்னா என்ன பண்ணணுன்னா இது மேனுவல் ரூட்டிங் பண்ணிவிட்டு ஆட்டோ ரூட் போயிட்டு ஆல் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து லாக் ஆல் ப்ரீ ரவுட் இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ ரூட் கொடுத்துடணும். ஸோ இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணது அப்படியே இருக்குது, மிச்சதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரூட் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் அது இதை வந்து நீங்கள் அன்கிளிக் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி பண்ணது எல்லாமே போயிடும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதையும் வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பேசிக் PCB எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஃப்ரம் ஸ்கிமேட்டிக்லேருந்து PCB லேயர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டபுள் லேயர் சிங்கிள் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லைப்ரரி ஃபைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எப்படி அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் போர்டு எடுத்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் டிசைன் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ டோட்டலாக இதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு 2 வீடியோ வரும். ஒன்று வந்து லைப்ரரி ஃபைல்ஸ்க்காக ஒரு வீடியோ போடுறேன், இன்னொரு வீடியோ வந்து நம்மளே கம்ப்ளீட்டாக ஒரு போர்டு டிசைன் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் மாடிஃபை பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எதாவது ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்தமாரி எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய வீடியோ வந்து நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.